ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ஞானத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உண்மைதான் பாஸ்டர், எங்கிட்ட அவங்க பொய் சொன்னாங்க, நான் நம்பிட்டேன். ஊழியக்காரங்கன்னு நம்பிட்டேன், ஜெபிக்கிறவங்கன்னு நம்பிட்டேன், இவங்கெல்லாம் பொய் சொல்லுவாங்களான்னு நம்பிட்டேன். அவங்க பொய் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. உங்களுக்கு விரோதமாய் இல்லை, உங்களிடத்துல சொல்லுகிற பொய்யை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் ரொம்ப பிரச்சனைக்குள்ளே மாட்டுவீங்க. நீங்கள் நிறைய இழந்துருவீங்க. சிலர் ஒரு நல்ல ஞானம், யாராவது ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஈவன் ஒரு கடையில் கூட போய் பார்க்குறோம், ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளை அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பொருளை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டான், அந்த பணம் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய இடங்களில் இது வெறும் 5 ரூபா 10 ரூபா இல்லைன்னா ஒரு பணத்தில் பொருளில் இந்த மாதிரி அவங்க பொய் சொல்லி ஏமாந்துட்டோன்னா கூட பரவாயில்ல. நிறைய பேர் வாழ்க்கையே ஏமாந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பொய் பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை இழந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த ஞானம் ரொம்ப அவசியம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இனி யாருமே எங்கிட்ட பொய் சொல்லாத அளவுக்கு அவங்க பொய் பேசுகிறாங்கன்னா உடனே நான் கண்டுபிடிச்சிடணும். அந்த ஞானத்தை எனக்கு தாங்க. இவங்க பொய் தான் பேசுகிறாங்க, இவங்க உண்மை இல்லை அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.